அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோ. இது நம்ம சேனல் ஜோ N17. நான் இன்னைக்கு என்ன தகவல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நியூஸை புரட்டிட்டு அப்படியே பார்க்கும்போது தான் ஆச்சரியப்படுற மாதிரியும் ஒரு பயப்படுற மாதிரியும் ஒரு சம்பவத்தை படித்தேன். நம்ம இவ்வளோ நாளாக அணுகுண்டு தான் உலகத்திலே மிக பவர்ஃபுல்லான ஆயுதம், அதுதான் ரொம்ப இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய ஒன்றுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அணுகுண்டை விட மிக பயங்கரமான கொடிய ஆயுதம் ஒன்று இருக்காமா. அது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குண்டாமா. இந்த ஹைட்ரஜன் குண்டு பார்த்தீங்கன்னா அணுகுண்டை விட 1000 மடங்கு அதிகமாக அதோடைய வேலையை காமிக்கின்றாங்க. அணுகுண்டு போட்டு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாகி ஜப்பானில் போட்ட அணுகுண்டுனால 1,40,000 பேர் இறந்துருக்காங்க. 70 நகரம் அழிக்கப்பட்டிருக்காமா அணுகுண்டுனால. ஸோ அதை விட 1000 மடங்கு ஹைட்ரஜன் குண்டு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு கேள்விப்படும் போது அந்த ஒரு குண்டு அங்கே போட்டிருந்தானுங்கன்னா இன்றைக்கி நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுவுமே குறிப்பிட்ட நாடுகள் இடத்துல இந்த ஹைட்ரஜன் குண்டு இருக்காமா. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நாடு நான் படித்தேன். ஒன்று நம்ம நாட்டில் இருக்குது, இந்தியா கிட்ட ஹைட்ரஜன் குண்டு இருக்குது. அதுக்கப்புறம் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இஸ்ரேல். கடைசியாக பார்த்தீங்கன்னா மிக யோசிக்கக்கூடிய விஷயத்தில் 2 நாடு, ஒன்று சைனா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்டேயுமே இந்த ஹைட்ரஜன் குண்டு இருக்காமா. ஸோ இதெல்லாம் யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணாங்கன்னா அதோடைய நிலைமை என்ன ஆகும் போது நினைக்கும் போதே பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ அந்த நிலைமை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பிரார்த்திப்போம். அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த உலகம் போகணும்னு சொல்லி தான் விரும்பணும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.